ஹாய் ஹலோ வணக்கம். லெமன் சாதம் ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு சிம்பிள் ரெசிபி தான், இருந்தாலும் சில டெக்னிக்கை யூஸ் பண்ணி செஞ்சோம்னா சூப்பராக வரும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுங்க. அதில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துங்க. உளுந்து நல்லா செவந்து வாசம் வரணும். நல்லா செவந்து வாசம் வந்த பிறகு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிங்க. இப்போது 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கிளறி விடுங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்த பிறகு ஒரு பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி அதோடு சேர்த்துங்க. அதே மாதிரி சின்ன துண்டு இஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணி அதையும் எண்ணெயில் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துங்க. மஞ்சள் தூள் சேர்த்தோன்னே அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த லெமன் சாதத்தோட கலர் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். இதே அடுப்பு ஆனில் இருந்ததுன்னா அந்த மஞ்சள் தூள் கரிஞ்சு போயிடும். இப்போது சாதம் ரெடி பண்ணியாச்சு. இந்த சாதத்தில் பச்சை நல்லெண்ணெயை ஊற்றி கிளறி விட்டிங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பொலன்னு வரும். அதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு லெமனோட ஜூஸை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இப்போது நம்ம தாளித்து வச்ச பொருள் எல்லாத்தையும் இந்த சாதத்தோடு சேர்த்துங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நல்லா சாதத்தை கிளறி விடுங்க. சூப்பராக லெமன் சாதம் ரெடி ஆகிடும். இது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கான அளவு. மஞ்சள் தூள் போட்டோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி லெமனை அடுப்பில் ஊற்றி கொதிக்க விட வேண்டாம், டைரெக்டாகவே சாதத்தில் ஆட் பண்ணிங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.